முதல் கேள்வியை அப்படியே பிடிச்சோன்னு எடுத்துக்கிறேன். வெங்கடேஸ்வரன், வணக்கம். 24/8/2002 1:05 PM சென்னை. ஐ ஹேட் கிளியர்ட் ஆர்ம் ஃபோர்சஸ் ஆஃபீஸர் ப்ரீமியலரி எக்ஸ். ஓகே, நவ் வெயிட்டிங் ஃபார் இன்டர்வியூ. சரி, இவ்வளோ இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா நான் திணறிடுவேன். ஐபிஎஸ் எக்ஸாம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஏதோ ஆயுதம் யூஸ் பண்ணுற ஐபிஎஸ் விஷயத்தில் வர முடியுமா? வில் கிளியர் போத்துன்னு கேட்டிருக்கீங்க. 24/8/2002 செவ்வாய் சம்பந்தப்பட்டு ஏதோ கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். தசாபுத்தியும் லக்னம் லக்னாதிபதியும் தசாபுத்தியும் எரிச்சலாக இருக்கான் ஒருத்தருக்கு. ஓகே, தசாபுத்தியும் விஷயங்களும் ஒத்துழைக்கிற பட்சத்துல செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிற பட்சத்துல ஒருத்தருக்கு தாராளமாக ஆயுதம் ஏந்திய, நீங்க அந்த ஆம்ஸ்னா அதை தான் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆயுதம் ஏந்திய அமைப்புகள்ல வேலை கிடைக்குமா, எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவேனா அப்படின்னு கேக்குறீங்க. சரிங்களா? சரி, அதனை பார்ப்போம். 1:05 PM 1 அப்படின்றதுனால. சரிங்களா? சென்னை. முதல் கேள்வியே சென்னையிலிருந்து வெங்கடேஸ்வரன். சரி, பூரட்டாதி கும்பராசியா நீங்க? சரி, இந்த அமைப்புகளை செவ்வாய் கடுமையான சுப அமைப்புல கண்டிப்பா ஆகுவீங்க. இதுல என்ன டவுட்? லக்னாதிபதி செவ்வாயாகி இதுல என்ன தெரியுமாங்க, கடவுளுக்கும் என்னோட குருநாதருக்கும் நான் சொல்ற ஒரு நல்ல ஒரு நன்றி என்னன்னா, நீங்க கேட்கும் போதே எந்த அமைப்புல விதி இருக்குன்னு சொல்லிட்டு தான் போடுறேன். இந்த அமைப்புகள்ல செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலமாக அதீத சுபத்துவமாக லக்னம் லக்னாதிபதியின் சுபத்துவம். இந்த வீடியோவை முதல்ல எடிட் பண்ணி அட்மின் நான் கொடுக்க சொல்வேன். லக்னம் லக்னாதிபதி 24 ஆகஸ்ட் 2002 1:05 PM சென்னையில பிறந்திருக்கீங்க. பேரு ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னே லக்ன சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம், குறிப்பாக ஆயுதம் ஏந்திய தொழில் அப்படின்னு வந்துருச்சுனாலே செவ்வாய்னு சொல்லிட்டு தான் போட்டேன். விருச்சிக லக்னமாகி லக்னத்தில் ராகு இல்லாமல் கேது இருந்து குரு உச்ச குருவின் பார்வையில லக்னம் 7 டிகிரியில இருந்து லக்னாதிபதி திக்பலமாகி அதிநட்பு ஸ்தானத்துல சந்திர பூரண சந்திர அதியோகத்துல இருக்கிறது ஆவணி அவிட்டத்துக்கு அடுத்த திதி அமைப்புகள்ல பிறந்திருக்கீங்க. பூர்ண சந்திர அதியோகத்துல சகல சுபர்களும் இருந்து நட்பு ஸ்தானத்துல 8ல சனி மறைந்து அற்புதமான யோக ஜாதகம். தசாபுத்தி என்ன சொல்லுது? தசாபுத்தி அமைப்புகள்ல சனி தசை நடக்குது. சனி தசையில புதன் புத்தி சுக்கரன், அடுத்ததாக சூரியன். சனி தசையில சூரியன் புத்தி, சனி தசையில சூரியன் புத்தி. கண்டிப்பா அதை பண்ணுவீங்க பிரதர். சனி தசையில சூரியன் புத்தி என்னதான் சனி பார்த்த சூரியனாக இருந்தாலும் சூரியன் இங்க ஆட்சியாக இருக்கிறார். அரசு சார்ந்த அமைப்புகள்ல இப்பவும் சரி, அடுத்து வரக்கூடிய புதன் தசையிலும் சரி. விருச்சிக லக்னத்துக்கு புதன் தசை கெடுதல்களை பண்ணுமே அப்படின்ற மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு வந்தா, இந்த அமைப்புகள்ல புதன் நிச்சயமான கெடுதல்களை பண்ண மாட்டார். ஏன்? அவர் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய பாவகம் 11ஆம் பாவகம் தானே உச்சனாகி சுபரோட சேர்ந்து சந்திர அதியோகத்துலங்க, நல்ல ஒளியான சந்திரனின் அதியோகத்துல லாபஸ்தானத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய இவரு யாரு? புதன் வந்து நிச்சயமான நல்ல பலன்களை செய்வார். உங்களால நீங்க சொன்ன அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஆர்ம்ஸ் ஃபோர்சஸ் ஆபீசர்ஸ், அந்த ஆயுதம் இயந்திரது தானே, ஆர்ம்ஸ்னா தானே, அந்த அமைப்புகள்ல நிச்சயமா வர முடியும். இன்டர்வியூவை கிளியர் பண்ண முடியும். இப்ப மட்டும் டல் அடிப்பீங்க உங்களுடைய 7.5 சனினால. ஆனாலும் ஜாதகமே அப்படியே ஸ்லோவா இருந்த என்ன அப்படியே பூஸ்ட் பண்ணிருச்சீங்க. அந்த அளவுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம், நல்லா இருக்கிற ஜாதகம். இந்த ஜாதகம் பிரதர் நீங்க ஆவீங்க. ஆன பிறகு அட்மினுக்கு நான் ஆயிட்டேன்னு ஒரு கமெண்ட் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுங்க. டவுட் எல்லாம் இல்ல, ஆவீங்க, அவ்வளவுதான். சரி.